Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. ஸோ கைஸ், நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹொசூரில் ஈஸி பை ஷாப் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து 10th இயர் ஆனிவர்சரி வருது. ஸோ அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக, பட் ஆனால் எங்கன்னா வெளியே போனால் யூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு சிலதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அது எதுங்கிறது வந்து நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து 2 ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரெஸ் பார்க்க வந்தோம். அவருக்கு எதுவும் செட் ஆகலை. ஸோ அவர் வேறு இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு சேலம் போயிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சேலமில் புதுசாக வந்து வரமகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு, ஒரு பெரிய சாரீ ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஷாப்பு, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இன் பட்ஜெட்டில் இருந்து 1 லேக்குக்கும் மேலே வரைக்கும் புடவைங்க இருக்குது. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி பேலஸ்குள்ளே என்ட்ரு ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்லாம் இருந்தது. அண்ட் நிறைய பேர் வந்து அவங்களோட ரிசப்ஷனுக்கு, மேரேஜ்க்குலாம் வந்து புடவை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது. ஸோ இந்த கடையிலையும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு இதுக்காகவே ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் சும்மா சிம்பிளாக பாருங்கள். ஃபைனலாக இந்த புடவை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து நினச்சி போனது வந்து ரெட்டில் வாங்கலாம் அப்படின்ட்டு தான். பட் ஆனால் வந்து ஃபைனலாக அங்கே லுக் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னங்கிறதும் அந்த ஃபுல் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்கள். நான் வந்து ஆனிவர்சரிக்கு புடவை வேணும்னு கேட்டிருந்தேன். ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தேன். அவங்க வந்து சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் புது கடையில் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ட்ராஜடி. ஏன்னா நாங்கள் போயிருந்தது வந்து வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேயில். சுத்தமாக போக முடியல, அவ்வளோ கூட்டம். சரி, இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு சேலம்லேயே வந்து ரிலேட்டிவ் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் 5 o'clock ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு இது பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ சேலம் டு ஹொசூருக்கு பெங்களூர் யஷ்வந்த்பூர் வரைக்கும் போகுது அந்த ட்ரெயின். அதில் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அது ஆன் டைமுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து சண்டே வர்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் வர முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே 9 o'clock 9:10 வந்து ஹொசூர் ரீச் ஆகிடும். ஹொசூர் ரீச் ஆன உடனே சர்வேஷா வந்து டக்குன்னு கிளப்பி நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அன்னைக்கான டே வந்து முடிஞ்சுது. ஸோ அப்படியே அந்த டேவை கட் பண்ணால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி வைக்கிறதுக்கான டைமிங். நான் வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன். ரைட் ஹேண்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து போட்டு விட சொன்னேன். அவங்க வந்து போட்டு விட்டாங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் மேரேஜ் வந்து நான் எப்படி போடுவேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இல்லை ரைட் ஹேண்டில் போட்டுப்பேன். அது காஞ்சதுக்கப்புறமா இன்னொரு ஹேண்டில் வந்து போடுவேன். 2 கைக்கும் நானே போட்டுப்பேன். ஹெல்ப் எதுவும் தேவைப்படாது. பட் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வரும்போது ஆல்ரெடி வந்து லேட் ஆகிடுது. அதுக்கப்புறமும் மெஹந்தி போட்டால் அதுக்கு ஒரு 2 to 3 hours கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் வந்து ஹெல்ப் எடுத்து போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கையில் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து போட சொன்னேன். அவங்களும் போட்டு விட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் மெஹந்தி போட்டு விட்டுருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டே வந்து வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ எடிட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். ஸோ ஃபைனலாக வீடியோவும் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மெஹந்தி வச்சது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அதுலேருந்து 3 days பிஃபோர் வந்து நம்ம மெஹந்தி வைக்கணும். அப்போ தான் கரெக்டான அந்த கலருக்கு வந்து அது மெஹந்தி வரும். இல்லைனா ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி நான் வந்து எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி ஆனிவர்சரிக்கு கொடுக்கறதுக்கான கிஃப்ட்டையும் வந்து நான் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எழுந்திரிச்சு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து நடந்தது. நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து கிஃப்ட்டும் அவங்களுக்கு கொடுத்தேன். மார்னிங்கே வந்து போக முடியல கோவிலுக்கு. ஏன்னா சர்வேஷாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால என்னதான் இருந்தாலும் குழந்தைங்க ப்ரையாரிட்டி இருக்கு இல்லையா, கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணுங்கிறனால ஃபஸ்ட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம். நாங்கள் வீட்டிலேயே சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஈவினிங் வந்து மலை கோவில் போகலாம். ஹொசூர்லேயே நான் எப்போவுமே பண்ணுற ஒரே விஷயம் அந்த சிவன் கோவில், மலை கோவிலுக்கு போகாமல் இருக்கவே மாட்டோம். அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்கே வந்து போயிருந்தோம். அதனோட கண்டினியூஷன் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ ஈவினிங் வந்து நேரமே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு ஸோ இதெல்லாமே நான் ஆல்ரெடி வச்சுருந்தது தான். அதையே வந்து பேர் பண்ணி போட்டுக்கிட்டேன். சாரீக்கு இன்னும் ப்ளவுஸ் தைக்கல. ஆல்ரெடி இருந்த ரெடிமேட் ப்ளவுஸையும் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதையே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரியும் வந்துட்டு ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நாங்கள் கோவிலுக்கு கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஈவினிங் சன்லைட்டில் சாரியுமே ரொம்ப அழகாக இருந்தது.
சீக்கிரமாக ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னாங்க. ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னால் நம்ம சும்மாவாக இருப்போம். விதவிதமாக போஸ்ட்லாம் கொடுத்து பயங்கரமாக எல்லா ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், முடி ரொம்ப மெலிஞ்சிருச்சு. கூடி சீக்கிரம் வந்து நேச்சுரல் ஹேர் கேர்லாம் பண்ணணும். அப்கமிங்கில் வீடியோஸ் வரும், மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபைனலாக ஃபேமிலியாகவும் ஒரு குட்டி வீடியோ அப்புறம் குட்டி செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு. கரெக்டாக நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து டெம்பிளுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு மினிமம் 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் வந்து கரெக்டாக அந்த ஈவினிங் பூஜை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து கிளம்புறதுக்கு போதே முன்னாடியே முருகன் கோவில் ஒன்று இருக்குது. அங்கேயே வந்து பூ இருந்தது. பூ வாங்கி வச்சுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸு, தேர்பேட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து குளம் இருக்கும். அந்த குளத்துல ஒரு நாளும் தண்ணி வற்றி நான் பார்த்ததே இல்லைங்க. அந்தளவுக்கு ஃபில்டாகவே இருக்கும் எப்போவுமே. ரொம்பவே பிளெஸ்ஸிங்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நானும் சர்வேஷாவும் வேக வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோபுரத்தை தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடில் போனோன்னா இங்கே வந்து லிங்கம் வச்சுருப்பாங்க. அப்புறம் கீழே ஒரு லிங்கம் கோவில் வந்து இருக்குது. மோஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸு இந்த டெம்பிளில். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு லெக்கையும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்டோம். இது வரைக்கும் நான் ஹொசூருக்கு வந்ததுலேருந்து 10 இயர்ஸில் நிறைய தடவை டெம்பிள் விசிட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு தடவையும் வந்து முக்கியமான நாளுக்கெல்லாம் நாங்கள் இங்கே வந்துடுவோம். அந்த டேயில் வர முடியலனாலும் அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு பின்னாடியோவது கண்டிப்பாக வந்துட்டு தான் போவோம். அப்போ தான் மன நிறைவாக இருக்கும். என்னோடய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துலேயும் சிவபெருமானுக்கு வந்து பங்கு இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவன் டெம்பிளும் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மேலே படியேற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து செம்ம காற்று, வேறு லெவலில் இருந்தது கிளைமேட்டு. நல்ல ஜில்லுன்னு இருந்தது. ஹொசூர்னாவே ஜில்லுன்னு தான் இருக்கும். முன்ன மாதிரி கிளைமேட் இல்லைனாலும் இப்போ வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஸ்வெட் ஆகாது அந்த அளவுக்கு. ஸோ அந்த மாதிரியான கிளைமேட் தான் இருக்கும். இங்கே நல்ல காற்று அடிச்சதுனால நாங்கள் இங்கேயே கொஞ்ச நேரம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்குள்ளே போனோம். ஸோ கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தொட்டு கும்பிட்டுட்டு நந்தீஸ்வரரை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு வேகமாக ஓடணும். ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா க்ளோஸ்டு. சரி அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா முன்னாடி சேர் வேறு வச்சுருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நாங்கள் அங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டே வந்தோம், முன்னாடி உட்காந்துருந்தோம். எங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் போய் கோவில் சுற்றிட்டு வரலான்னு போயிட்டாங்க. ஆக்சுவலி உண்மையாக என்ன நடக்குதுன்னா, கோவிலை சுற்றி இருக்கிற எல்லா சாமிக்கும் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக கொஞ்ச நேரம் கழித்து நெய்வேத்தியம் எடுத்துக்கிட்டு இங்கேயும் வந்தாங்க. வந்து எல்லாருக்கிட்டேயும் அர்ச்சனை இதெல்லாம் கேட்டாங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் சிவபெருமான் வந்து ஓப்பன் பண்ணி அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே சாமி கும்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து வெளியே போய் திருநீரெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலை சுற்றி நிறைய சாமிங்க இருக்குது. ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த சாமிங்க எல்லாத்தையும் வந்து தரிசனம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா யமதர்மருங்கிற சாமி வந்து நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், மேபி நான் நோட்டீஸ் பண்ணல. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்பிகை, மரகதாம்பிகைன்னு சொல்லிட்டு சாமி வந்து இருப்பாங்க, அம்மன் சாமி.
அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கே. கேமராவில் சரியாக தெரியல, ஆக்சுவலி கேமராவில் எடுக்கக்கூடாது, பட் ஆனால் வந்து ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ அவங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லி எல்லாம் வச்சுட்டு மன நிறைவாக வெளியே வந்தாச்சு. லைட்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தது கோபுரம். ஸோ ஹொசூர்னு செக் பண்ணிங்கனாவே இந்த கோபுரம் தான் மோஸ்ட்டாக எல்லா பேஜஸ்லேயும் எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து இருக்கும். ஸோ அந்த லைட் செட்டிங் இது தான் வந்து. அப்புறம் இந்த திருத்தலத்தில் இருக்கிற சிவபெருமானுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோவிலே பிரசாதம் வந்து சேல் பண்ணுறாங்க, விலைக்கு தான் கொடுக்குறாங்க. அங்கேயே வந்து புளியோதரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ புளியோதரை வந்து வாங்கிட்டு வெளியே அப்படியே கோவிலோடைய உள்வளாகத்தில் இருக்கிற வெளியே ஸ்டெப்ஸில் உட்காந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் ஒரு பார்சல் மாமியாருக்கு வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே மெதுவாக கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். செம்ம கிளைமேட்டு பியூட்டிஃபுல்லாக இருந்தது, இடமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹொசூரோட ஃபுல் சிட்டி வியூவும் வந்து தெரியும். டே வியூவும் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி நைட் வியூவும் வேறு லெவலில் இருக்கும். இது டிஸ்னி லேண்ட் மாதிரி அந்த லுக்லாம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தூரத்தில் இருக்க லைட்ஸ் கூட சூப்பராக தெரியும். ஸோ இருளில் வந்து வெளிச்சத்தோட மகத்துவம் எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு பேக்கரிக்கு வந்து போயிருந்தோம். இங்கே வந்து குட்டியாக ஓரியோ ஷேப்பில் வந்து நோட் புக்கில் வச்சுருந்தாங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சர்வேஷா வந்து அவனுக்கு என்ன தேவைங்கிறத வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த பேக்கரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் பேக்குன்னு ஒரு பேக்கரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு ப்ரைஸ் வைஸும் ரொம்ப அஃபோர்டபுள், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், அதனால இங்கே ஸ்பெஷல். அப்புறம் நாங்கள் எப்போ வந்தாலும் சரி ஒரு ரவுண்ட் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு தான் வருவேன். அந்தளவுக்கு எல்லாமே நிறைய புதுசு புதுசாக டெக்கரேட்டிவாக நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே சுற்றி பார்க்கும்போது 10ன்றது வந்து என் கண்ணில் பட்டுச்சு. சரி சூப்பர், நாம் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துடுச்சு. அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளியே கிளம்பிட்டோம். ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா நாங்கள் வந்து அதிகமாக எதுவும் வெளியே டின்னர் அந்த மாதிரி பிளான் பண்ணல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து வெளியே போகலாம், ஒரு 4 days ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் எதுவும் எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணல. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு, செம்ம டயர்டாகிடுச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே போன உடனே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு வந்து நான் கிஃப்ட்டு வாங்கி வச்சுருந்தேன், அதெல்லாம் வந்து கொடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் வந்து கொடுத்துருந்தேன். டிஷர்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உடனே சைஸ் தான் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே கரெக்டாக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன், ஆஃபரில் இருந்தது, சூப்பராக கரெக்டான டைமுக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டேன். அது வந்து கார்ட் ஹோல்டர். தென் இது வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை இருக்கு இல்லையா, அது வெள்ளியில் வந்து போட்ட மாதிரி வாங்கியிருந்தேன். இது வாங்கி கிட்டத்தட்ட 6 months மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது கப்பிள் ட்ரிங்க் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி டோட்டலாக வந்து 10 கிஃப்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அவங்களுக்காக 10th year ஆனிவர்சரிக்கு. இது எல்லாமே என்னோடய பேக்கெட் மணிலேருந்து வாங்கினது தான். நான் வந்து ஒர்க்கிங் உமன் இல்லை, ஹோம் மேக்கர் தான். அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து வாங்கியிருந்தேன். அவங்க பதிலுக்கு அவங்களும் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா சாரீ ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன், ரெட் கலரில் எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து செட் ஆகலை. அண்டு இந்த ஷேடும் கிட்டத்தட்ட ரெட்டு பிங்க் காம்பினேஷனில் இருக்கிறனால அது வந்து வாங்கிட்டோம். ஸோ ரிங்கும் அப்போவே போட்டுட்டோம். இது வந்து ஃபஸ்ட் ஆனிவர்சரி, அது வந்து 10th ஆனிவர்சரி, ரொம்பவே ஸ்பெஷல். அதனால தான் 2 ஒரே கையில் போட்டிருக்கேன். 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து எனக்கு எக்ஸ்பென்சிவாக ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, அது என்னென்னு நான் ஷோ பண்ணல. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆனிவர்சரிக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் லேட்டராக தான் ரிசீவ் ஆச்சு.
பட் ஆனால் நான் வந்து 11 and 12, அதாவது மேரேஜ் டே 11, 12 வந்து ரிசப்ஷன். ஸோ 2 டேவும் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அன்றைக்கே வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் கிளம்பி ஊட்டிக்கு போய்ட்டோம். 4 days ட்ரிப்புன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து ஊட்டி தான். ஸோ ஊட்டியில் நாங்கள் எங்கே போயிருந்தோம், எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 to 11 பிளேசஸ் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அது எல்லாமே அப்கமிங் வீடியோவில் வரும், ஊட்டி ட்ரிப்புன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோஸ் பார்க்க மறந்துடாதீங்க. அண்டு ஸோ இங்கே நைட் ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் போயிருந்தோம். மார்னிங் போன உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் ரோஸ் கார்டன் தான் போயிருந்தோம். ரோஸ் கார்டன் போய் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சில் அவுட் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் தான் ரூமுக்கு வந்து போயிருந்தோம். ரூம் செக்இன் பண்ணுற டைம் அது. போயிட்டு ரூம்குள்ளே போய் செக்இன் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பியும் சுற்றி பார்க்குறதுக்கு வெளியே போயிட்டு இப்போ ரிட்டன் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, என்ன ஏதுங்கிற எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் வந்து ஊட்டி ட்ரிப்பில் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆனிவர்சரியில் எடுத்த சில முக்கியமான ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா ஓகே. ஸோ இதை தவிர்த்து நம்ம சேனலில் எது மெயினான கண்டென்ட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹேர் கேர் வீடியோஸ் தான், மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் நாங்கள் இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணோம். அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஊட்டி ட்ரிப் வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். Until then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye bye.